அதுக்கு வந்து கெமிக்கல் டோசிங் வந்து ப்ராப்பராக போடணும். அதே மாதிரி உங்களுடைய கூலிங் டவருடைய அந்த பேசின், கோல்டு வாட்டர் பேசின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற இந்த ரிஜுவலா பாக்டீரியா வந்து வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதோடைய க்ரோத்திங் பேட்டர்ன் வந்து ஒரு 25லேருந்து 45 டிகிரி செல்சியஸ்குள்ளே இருக்கும்போது ஒரு க்ரோத் பேட்டர்ன் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நம்ம கூலிங் டவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். ஒரு டெல்டா டி ஒரு 5ல் ஆப்ரேட் பண்ணுவோம், ஒரு 31, 36, 32, 34. ஸோ அந்த ஒரு டெல்டா ரேஞ்சில் தான் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து அதோடைய க்ரோத் பேட்டர்ன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஓகேங்க, அது ரெஜினலான பேட்டரி அதுக்குள்ளே தானே இருக்குது. நான் வந்து வெளியில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன், அதை பற்றி நான் சுற்றி வந்து நடந்து வந்து எனக்கு எப்படி இது உள்ளே வருது. ஸோ பர்சன்லேருந்து பர்சன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சன் டு பர்சன். இப்போ நான் வந்து எனக்கு வந்து அந்த லிஜனரி டிசீஸ் எனக்கு இருந்தது அப்படின்னா என்கிட்டேருந்து உங்களுக்கு வராது, பர்சன் டு பர்சன் வந்து அது போகாது. பட் என்ன அப்படின்னா அது எப்படி உள்ள வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் கூலிங் டவர் ஒரு கிராஸ் ஃப்ளோவோ இல்லை கவுண்டர் ஃப்ளோவோ ஏதாவது கூலிங் டவர் நீங்கள் வச்சுருக்கீங்க